ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். ஆக்சுவலி இந்த வார்த்தைகளை சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, வீடியோ போஸ்ட் பண்ணியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் இது வந்து என்னோட பர்த்டே மேக்கப் லுக், ஒரு ரெடிமேட் சாரிக்கு ஒரு மெரூன் கலர் தீமில் எப்படி வந்து நான் மேக்கப் அன்றைக்கி ரெடி ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து இந்த வீடியோ எடுத்தே வந்து ரொம்ப நாள் ஆகுது, என்னால் போஸ்ட் பண்ண முடியல. ப்ரெக்னன்சி டைமில் உடம்பு வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பாப்பா பிறந்துட்டதுனால ரெக்கவர் ஆக வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பாப்பாவையும் கேர் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ என்னால் உட்காந்து எடிட் பண்ண டைம் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதோ எடிட் பண்ணி வந்து போட்டிருந்தேன். எடிட் பண்ணி ஒரு ஃபைனலாக முடிச்சிருக்கேன். ஏன்னா இது வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் இந்த வீடியோ. ஸோ அதனால் போடாமையும் இருக்க முடியல. ஸோ உங்களுக்கு வந்து மேக்கப் கற்றுக்கணும்னு ஆசை இருக்கலாம், இல்லைனா வந்து போர் அடிச்சதுன்னா கூட வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி லேட்டாக வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கு, சிச்சுவேஷன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ ரொம்ப வளவலன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ வளவலன்னு பேசாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு வந்து இந்த டெர்மாவேவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து எடுத்துக்கிறேன். இந்த கிளென்சர் வந்து நான் ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிளென்சர் எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். மெயினாக இந்த கிளென்சர் பார்த்தீங்கன்னா சோப் ஃப்ரீ, சோப் வந்து சுத்தமாக கிடையாது. இது யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல வந்து நேச்சுரலாக அந்த pH பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இதில் நேச்சுரல் கொலாய்டல் இருக்கு, ஓட் மில் வந்து இருக்கு. இது ஸ்கின்ல இருக்க இம்பியூரிட்டிஸை வந்து ரிமூவ் பண்ணும். ஆல்சோ எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால ஸ்கின் நல்லாவே மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். டீப்பாக வந்து ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணும். ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டா சப்புலா வந்து வச்சிருக்கும். ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க இதை வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்கின்னை ஹெல்த்தியா வந்து வச்சிருக்கும். நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு. ஸ்கின் நல்லா கிளீன் அண்ட் கிளியரா இருக்கு. அடுத்ததா வந்து நான் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். இது ஆப்ஷனல் தான். எப்பவுமே மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிட்டு நம்ம மேக்கப் பண்ணும்போது ஸ்கின்னுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது, மேக்கப்பும் வந்து நல்லா சேவாவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த டெர்மாவேவோட ட்ரை ஸ்கின் கிரீம் தான் வந்து யூஸ் பண்ண போறேன். இதுவும் வந்து ஸ்கின்னோட pH பேலன்ஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ஏன்னா இல்ல நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மில் வந்து ஸ்கின்ல இருக்க இன்ஃப்ளமேஷனை வந்து கம்மி பண்ணிட்டு நல்லாவே வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஆல்சோ இல்ல ஜோஜோபா ஆயில் இருக்கறனால டீப்பா வந்து ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். போர்ஸ் எல்லாம் வந்து அன்கிளாக் பண்ணும். விட்டமின் இ இருக்கிறதுனால மாய்ஸ்சரைஸ்டா வச்சிருக்கும் ஸ்கின்னை ரொம்ப நேரத்துக்கு. ஆல்சோ ஸ்கின்ல இருக்க wrinkles எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும். நான் கிரிசி கிரீம் சீக்கிரமா வந்து அப்சர்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்சோ இந்த ஸ்கின்ல இரிட்டேஷன், இச்சினஸ்லாம் இருந்ததுன்னா வந்து கம்மி பண்ணும். இந்த டெர்மாவேவ் ஹைட்ரா கிளென்சர் அண்ட் ட்ரை ஸ்கின் கிரீம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா Amazon, Nykaa, Iberia ஸ்கின் கேர் பிராண்ட் வெப்சைட்ல வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிடுச்சு. அடுத்ததான் வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றேன். இது வந்து நான் டே டைம்ல இருக்கிறதுனால நான் சன்ஸ்கிரீன் போட்டேன். சன்ஸ்கிரீனும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்னு வரும்போது. ஸோ நல்லா வந்து சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன். தென் லிப் பாமும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். லிப்பையும் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் போடும்போது லிப் பாம் எடுத்துட்டு லிப்ஸ்டிக் போட வேண்டியதுதான். லென்ஸ் வந்து நான் போட போறேன். ஆக்சுவலி ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து நான் லென்ஸ் போடுறேன்னா அதனால ஒரு போராட்டமா ஆயிடுச்சு. கண்ணெல்லாம் வந்து பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்படி இப்படின்னு ஒரு வழியா முடிச்சாச்சு. ஸோ ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணுறதுக்காக மேக்கோட ப்ரைமர் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். ப்ளஸ் வந்து மேக்கப் ஸ்டேவும் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும். இது யூஸ் பண்ணோடனே அப்படியே வந்து ஸ்கின் கொஞ்சம் ஒரு க்ளோவாக இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்மாஷ் பாக்ஸோட ப்ரைமர் வந்து எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி என் தொண்டை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, சாரி ஃபார் தட். ஸோ ப்ரைமர் எடுத்து எங்கெல்லாம் வந்து மேக்கப் டக்குன்னு கலையுமோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ டீ ஜோனில் தான் வந்து ரொம்ப மேக்கப் கலையும் இல்லையா, அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா ஸ்மூத்தாக வந்து கையிலே நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணோடனே ஸ்கின் இன்ஸ்டன்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நான் கன்சீல் பண்ணிக்க போகிறேன். பாண்ட் திஸ் வே அந்த கன்சீலர் டூ ஃபேஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை. என் ஸ்கின் டோனுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு ஷேட் எடுத்து எங்கெல்லாம் ஒரு கொஞ்சம் அன்ஈவனாக இருக்க மாதிரி இருக்கும் ஸ்கின்னு அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். லைக் அண்டர் ஐஸில், மூக்குக்கு சைடில், வாயை சுற்றி அண்ட் ஃபோர்ஹெட்டில் லைட்டாக அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா? ஸோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்லா புளிக்கு வேஷம் போட்ட மாதிரி இருக்கணும் காமெடியாக. ஸோ நல்லா வந்து இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் எடுத்து லைட்டாக அந்த ப்ரஷ்ஷை வந்து ப்ரைமர் வாட்டர் வச்சு ஸ்ப்ளிட்ஸ் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணலாம். இந்த கன்சிலர் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு கவரேஜ் கொடுக்கும். உங்ககிட்ட என்ன கன்சிலர் இருக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், அப்படியே வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாகவே இல்லை, ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்களேன். அப்படியே லைட்டாக அந்த ப்ரஷ் அப்படி இப்படி பண்ணோம்னா அதே வந்து அழகாக வந்து பிளெண்ட் ஆகிடும். கவரேஜும் வந்து சூப்பராக வந்து கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணியாச்சு ஈவன் அவுட்டாக. அதுக்கப்புறம் வந்து க்ரெய்லானோட கேமஃப்ளெஜ் க்ரீம், இந்த ஷேடு வந்து D3
ஆமாம் D3 அப்படின்ற ஒரு ஷேட் எடுத்து நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, இதே வந்து நான் ஃபவுண்டேஷன் மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்பலாம் வந்து நான் அப்ளை பண்ணல, ஆல்ரெடி கன்சிலரே வந்து நல்ல கவரேஜ் கொடுத்துச்சு. ஸோ இதை வந்து எடுத்து லைட்டாக இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கறதுக்காக நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப லைட்டாக தான் வந்து அப்ளை பண்ணுறேன், ப்ரஷில் எடுத்ததே வந்து தெரியாத மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு கவரேஜ் கொடுக்கும், ஸ்டேவும் வந்து நல்லாயிருக்கும். கிரைலான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த ஃபவுண்டேஷனு இந்த கேமஃப்ளேஜ் க்ரீம்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நெக்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்கில் அவ்வளோவும் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹூடா பியூட்டியோட ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து அந்த கன்சீலர்ஸ் எல்லாம் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அப்போ தான் அந்த கன்சீலர் வந்து மூவ் ஆகாது. ரொம்ப லைட்டாக வந்து நான் பண்ணுறேன். இதை வந்து ப்ரஷ்லேயும் எடுத்து பண்ணலாம், பியூட்டி பிளெண்டர்லேயும் வந்து பண்ணலாம். ரொம்ப லைட்டாக எடுத்து கன்சீலர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூலி எடுத்துகிட்டு ஐப்ரோஸை வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுப்போம். அப்போ தான் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு ஒழுங்காக தெரியும். அதுக்கப்புறம் ஒரு ஐப்ரோ பேலட் ஒன்று எடுத்துகிட்டு, ரொம்பலாம் கிடையாது, கீழே ஒரு ஷேப்பு மேலே ஒரு என்ன ஷேப் நம்மளுக்கு இருக்கோ அதை வந்து ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிக்கிறேன் எங்கெல்லாம் கேப்ஸ் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து ரொம்ப இதுவாக பண்ணிக்கிறேன். 2 ஐப்ரோஸையும் வந்து நான் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது கொஞ்சம் சொதப்பிட்டோன்னா வந்து ரொம்ப கேவலமாக இருக்கும், பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு மாதிரி கூத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும். அதனால் ஃபில் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்பூலி வச்சு லைட்டாக ப்ரஷ் அவுட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்போ தான் நல்லா வந்து ஈவன் அவுட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒரு ஐ ஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கே கன்றாவியாக இருக்குது ஐ ஷேடோ பேலட். ஏன்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இந்த பேலட் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிச்சு, பட் நல்லா தான் இருக்குது. ஸோ அதில் நான் காமிக்கிற அந்த ஷேட் எடுத்து என்னோட க்ரீஸ் ஏரியாலையும் அண்ட் ஐலிட்ஸ்லையும் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கலரை வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் எடுத்து ப்ரஷில் டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து ஐ மேக்கப்பில் எப்போவுமே முக்கியமான விஷயம் வந்து பிளெண்டிங் தான். எவ்வளோக்கு எவ்வளோ பிளெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ பார்க்க வந்து அந்த ஐ லுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பிளெண்டிங் வந்து மஸ்ட்டு. நிறைய பேர் வந்து பிளெண்ட் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி பார்க்கவே திட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மேலேயும் அப்ளை பண்ணிக்கிறேன், வாட்டர் லைன் கீழேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் சேம் கலரை. ஸோ அதே மாதிரி நான் அந்த கண்லேயும் வந்து பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு ரொம்ப ஓவர் டூவெல்லாம் ஐ மேக்கப் பண்ணல, ஜஸ்ட் ஒரே ஒரு கலர் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நைக்காவோட ஒரு போல்ட் காஜல் அப்படின்ற ஒரு அது வந்து எடுத்து நான் ஐலைனர் மாதிரி வந்து பர்ஃபெக்டாக போடல, ஏன்னா அதை பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். சும்மா ஒரு ஐலைனர் மாதிரி போட்டு ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துகிட்டு அதை வந்து நான் ஸ்மஜ் அவுட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எனக்கு வந்து அந்த மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டாக அந்த லுக் இருந்ததுனா தான் பிடிக்கும். ஸோ அப்படி லைட்டாக அதில் விங்ஸ் வரா மாதிரி நான் வந்து நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பர்ஃபெக்டாக இல்லை, அப்படியே ஒரு மாதிரி பிளெண்ட் அவுட் பண்ணி ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாட்டர் லைன் உள்ளே இல்லாமல் வாட்டர் லைனுக்கு வெளியில், அதாவது கீழே அப்ளை பண்ணி அதே மாதிரி நான் வந்து ஸ்மூத்தாக வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எனக்கு பண்ணால். எனக்கு வந்து பர்சனலி இந்த மாதிரி பண்ணாதான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ளம்மோட ஒரு காஜல் எடுத்துகிட்டு இன்னர் வாட்டர் லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கீழேயும் ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப வளருது ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுறதுனால. ஸோ கீழே வாட்டர் லைன்லையும் மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா எல்லாம் கேப் தெரியும் அதனால தான். அதுக்கப்புறம் அதே மாதிரி அந்த கண்ணிலையும் பண்ணியாச்சு, நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டூ ஃபேஸோட பெட்டர் தேன் செக்ஸ் அந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க நைக்கால ப்ராடக்ட்ஸ் வாங்கும் போது, அதுக்கும் சேர்த்த காசு வாங்கியிருப்பாங்க. ஓகே, அது எடுத்து நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ஐலாஷஸ்லாம் வந்து இன்னைக்கு ஒட்டல, ஸோ அதனால இதையே வந்து நல்லா திக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லாவே இருக்கும் இந்த மஸ்காரா. இது பெருசுலாம் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் வந்து நான் ப்ளஷ் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ க்ரீம் ப்ளஷ் ரெவ்லானோட மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு ப்ளஷ்ஷு. ஸோ அதை எடுத்துகிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப மைல்டாக தான் வந்து நான் ப்ளஷ் போட போகிறேன், ரொம்ப வந்து ஹெவியாலாம் வந்து போடல. உங்களுக்கே பார்த்தா தெரியும் ரொம்ப மைல்டாக வந்து போடுறேன், ஏன்னா டே லுக்குன்றதுனால ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதனால் 2 சீக்ஸ்லேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மூக்குக்கு மேலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் அப்படி ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மேக்கப்பை செட் பண்ணிக்கணும், இல்லைனா நம்ம இவ்வளோ நேரம் பண்ண வேலையை வேஸ்ட்டு. ஸோ சேம் மேக்கோட ப்ரைமர் வாட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்ப்ளிச் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து காற்று எதுவும் மூடியை தேடிட்டு இருக்கேன், விசிறதுக்கு கிடைக்கல. கையிலேயே ஏதோ வந்து பண்ணிவிட்டு நல்லா வந்து காய விட்டுருவோம். அண்ட் லிப்ஸ்டிக் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஹெச்டி மேட் லிப்ஸ்டிக். இந்த ஷேடு வந்து போல்ட் மூன் அப்படின்ற ஒரு ஷேடு, நல்லா ஒரு போல்டான ஒரு ஷேடு மெரூன் அந்த மாதிரி ஒரு ஸோ கொஞ்சம் போல்டாகவே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ அதை அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப பிடிக்கும், நல்லா மேட்டாக இருக்கும், ஸ்டேவும் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஒரு பிக்மெண்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். தென் ஹைலைட்டருக்கு வந்து நான் ஹூலாவோட ஹைலைட்டர் எடுத்துகிட்டு
ஜஸ்ட் லைட்டாக தான் போடுறேன், ரொம்பலாம் போடல. திரும்பவும் அதே தான், டே லுக்குன்றதுனால ரொம்ப அப்படிலாம் போடல. லைட்டாக ஒரு ஃபேன் ப்ரஷ் எடுத்து போட்டு முடிச்சாச்சு. ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஃபேஸில், மூக்கில், பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், கியூபிட் போ, சின் ஏரியா அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்களா நல்லா விசிறி விட்டுட்டு பண்ணியாச்சு, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், மேக்கப் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபுல் அவுட்புட் வந்து பார்த்துடலாம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்னு தெரியல. அட்லீஸ்ட் போர் அடிச்சா சொன்ன மாதிரி பார்த்துக்கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப போஸ்ட் கொடுத்தே சாவரிச்சிருந்தேன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் தான் ஷூட் பண்ணாரா, ஸோ அதனால் அவர் கலாச்சிட்டே இருந்தேன், நான் சிரிச்சிட்டே இருந்தேன் நான். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் கண்மணி. பை, டேக் கேர்.